ஹலோ இப்போ தான் லைவில் சாந்திராவை ரம்யா செம்ம அடி அடித்தாங்க. ஏன்னா இனிமேல் நீ பேசுவ, இனிமேல் நீ உத்தமி வேஷம் போடுவ, அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. நம்ம ப்ரமோவில் பார்த்தோம் இல்லையா, சாந்திரா ரம்யாவை பாம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து கேட்குறாங்க. நான் போகிறதுக்கு 2 வாரம் முன்னாடி வரைக்கும் உங்கள்கிட்ட நல்லா தானே பழகிட்டு இருந்தேன், நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். இந்த ரெஸ்ட் ரூமில் வச்சு தானே நான் கிளம்புறேன்னு சொன்னபோது ஐயோ நீ இல்லாமல் எப்படி இருப்ப ரம்யான்னு சொல்லிட்டு நீ அழுதையே, அப்போ அதெல்லாம் நடிப்பா நீ? அதுக்கு வந்து சாந்திராக்கு ஆன்சர் இல்லை. திருப்பி ரம்யா கேட்குறாங்க, அப்போது அவ்வளோ வன்மை என் மேலே இருந்தால் நீ ஏன் என்கிட்ட பழகின? நான் கிளம்புற டைமில் நீ இல்லாமல் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு எதுக்கு அழுத நீ? அப்போ நீ என்கிட்ட பழகினது எல்லாமே வந்து போய் ஃபுல்லாக நடிக்கிற சாந்திரா, உனக்கு கேவலமாக இல்லை, உன்ன மாதிரி ஒரு கேவலம் முடிச்சோ வேறு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாந்திரா சொல்கிறாங்க. கனி விக்ரமேலாம் நீ என்னெல்லாம் சொல்லியிருக்க, ஆனால் நீ வந்து நான் போனதுக்கு அப்புறமேட்டு அப்படியே வந்து உல்ட்டாவாயிடுச்சு. விக்ரம் கூட வந்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்க, கனி கூட நல்லா பேசுகிற, நீ அந்தளவுக்கு வந்து கழி ஊற்றுனியே, அப்போ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, உன்னை வந்து என்ன கேரக்டர் நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ரம்யா கேட்குறாங்க. உடனே சாந்திரா அடுத்த பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. நான் வந்து இந்த வீட்டில் யாருமே நம்ப மாட்டேன், உன்னை கூட நம்ப மாட்டேன். சரி நம்ப வேணாம், நானும் தான் உன்னை நம்ப மாட்டேன். ஆனால் எதுக்கு என்கிட்ட நடிச்ச? அப்போ நீ என்கிட்ட பழகின சாந்திரா உண்மையா, இல்லை நான் போனதுக்கு அப்புறமேட்டு இருந்த சாந்திரா உண்மையா? இதுக்கு எதுக்குமே வந்து சாந்திராவுக்கு பதிலே கிடையாது, எதுவுமே சொல்லலை. ஸோ சம்மக்கம் உங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எழுந்து போய் சபரி அப்சராலாம் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, விக்ரமெல்லாம் எப்படியெல்லாம் வந்து பேசினேன், கழுவி ஊற்றினான். ஆனால் நான் வெளியே எபிசோடு பார்க்கும்போது நானே வந்து என்னடா அது சாந்திரா இப்படி பண்ணுது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து க்ளோஸாக வந்து கொஞ்சம் குழாவிட்டு இருக்குது விக்ரம் கூட, கனி கூடலாம் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கு. அப்போ இந்த வாய் வந்து எங்கிட்ட என்னெல்லாம் சொல்லிடுச்சு உங்களை பற்றி, இப்போ அப்படியே வந்து ஆப்போசிட் ஆகிடுச்சு. அவள் ஃபுல்லாக நடிப்பு நான் நடிப்பு, அந்த மாதிரி ஒரு நடிப்பு, இந்த மாதிரி இல்லைனா இவ்வளோ மாதிரி ஒரு கேவலமானவளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. சாந்திராக்கு இதை விட அசிங்கம் தேவையா சொல்லுங்கள்? மேடம் பாரு அனுப்பிட்டோம், கமருதீன் அனுப்பிட்டோம், வந்து செம ஹாப்பியில் இருக்காங்க. ஆனால் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பார்த்தியா? இதுதான் வந்து கர்மா சாந்திரா, நீ நல்லா அனுபவி. இதுக்கு நடுவில் பிக் பாஸ் கேவலமான ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த கெமியை உள்ளே கூட்டின்னு உட்கார வச்சு ஒழிச்சு வைக்கணும். ஒரு 2 மணி நேரமாக அந்த பொண்ணு அங்கேயே தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு எதோ ட்ராமா பண்ணி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க விடாமல் இந்த 6 பேர் வந்து அந்த ட்ராமாவை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் செம்ம கேடு. இந்த டாஸ்க்லாம் வந்து மலையாளத்தில் இருந்த டாஸ்க்கு, அது அப்படியே வந்து தமிழில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். எதுக்குன்னு நினைக்கிறேங்க? சாந்திராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். எப்படியா இருந்தாலும் இந்த வாரம் எலிமினேட் ஆகிடுவாங்க இந்த மேடம், அதுக்குள்ளே பணப்பட்டியாவது கொடுத்து அமுச்சு விட்டுருலாம். மலையாளத்தில் கொடுத்த டாஸ்கே கொடுத்தா சாந்திராவுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி பார்த்துருக்காங்கல்ல. அதனால் எப்படி பண்ணணும், எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு சாந்திராவுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு எப்படி கேடியாக யோசிச்சு அதே டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மலையாளத்துலேயாவது யார் வந்தான்னு கூட தெரியாது. அந்த மனுஷன் வந்து முகமூடி போட்டுன்னு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துலேயே வந்து உட்கார வைக்கக்கூடாது, இடத்த சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவில் வேறு இவங்களுக்கு ஃபுட்டு வரும். இப்போ இன்றைக்கி லைவில் வந்து ஃபுட்டு ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்திருக்கு. இந்த ஃபைனலிஸ்ட் 3 பேர் சாப்பிட்டுட்டு இன்னொருத்தர் பங்கு வந்து கெமிக்கு கொடுக்கணும், யாருக்கும் தெரியாமல். இது வந்து சேலஞ்ச். மலையாளத்தில் எப்படின்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்து பிரியாணி வந்தது. அந்த பிரியாணி வந்து இந்த டாஸ்கில் இருக்கிற 4 பேர் மட்டும்தான் சாப்பிடணும். இன்னொன்று உள்ளுக்குள்ளே வந்த ஆள் யாருக்குமே தெரியாது, இவங்க மூஞ்சியே பார்த்ததில்ல. ஆனால் இவரோட லொக்கேஷன் மட்டும் மாற்றினே இருக்கணும். இவங்க ஸ்மோக்கிங் ரூம் எடுத்துன்னு போகிறாங்க, வாஷ்ரூம் எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் கடைசியில் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ 2வது இதுதான் கொடுத்துருக்காங்க 2 வருஷத்துக்கு. எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஃபைனலிஸ்ட்டை வந்து நம்ம நல்லா என்கேஜாக வச்சுக்கிறாங்களாம். ஏன்னா வீக்கெண்டில் பேசுகிறதுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஒரு டாஸ்க்காவது சுவாரஸ்யமாக போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி கேவலமாக ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நோட் பண்ணுங்க மக்களே, அரோராவுக்கு பிடிச்ச பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே தீனி பண்டாரம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அது வந்து ஃபஸ்ட்டே வந்து கை தூக்குது. ஸோ இதுங்களில் 3 பேர் ஏதாவது சாப்பிட்டுட்டு மீதி வந்து கெமிக்கல் எடுத்துன்னு போகணும், எப்படி எடுத்துன்னு போகணுன்னு சொல்லிட்டு தான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சத்தியமாக சுவாரஸ்யமாக இல்லை. பிக் பாஸ் நினைக்கிறாங்க சூப்பராக இருக்கும்ப்பா இந்த எபிசோடு எல்லாரும் பார்ப்பாங்க விரும்பின்னு சொல்லிட்டு, சத்தியமாக கேவலமாக இருக்குது. எந்த ஒரு சுவாரஸ்யம் இல்லாத வீடு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நம்மளை சொல்லி காமிக்கிறாங்களாம்.